போற்றுவோம் நமச்சிவாய. ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு இனிய செய்தி. நம்முடைய காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணியரை பற்றிய பாடிய பாடல் கந்தர் துதிமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். போகும்போது கணக்கு பிள்ளை அந்த டேபிளில் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். அந்த பாடலை அபிராமி அந்தாதி மெட்டிலையும் கந்தர் அனுபூதி மெட்டிலையும் பாடலாம். ஆலயத்தில் உட்கார்ந்து அந்த பதிகத்தை ஒரு முறை பாடி உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாமி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். சென்ற அமர்விலே சுக்கராச்சாரியார் அசுரேந்திரனுடைய மகள் அந்த பெண்ணுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து கலைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்து மாயக்கலைகளிலே வல்லவராக மாற்றுகின்றார். சுக்கராச்சாரியாருக்கு சமமான வல்லமை படைத்தவளாக அந்த பெண்ணை உருவாக்கி அவளுடைய பெயரை நீக்கி மாயை என்று ஒரு பெயரை அந்த பெண்ணுக்கு வழங்குகிறார். வழங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, தேவர்களெல்லாம் எப்பொழுதும் அசுரர்கள் மீது சண்டை தொடுத்து நம்முடைய அசுரர் கூட்டமே அழிஞ்சு போச்சு. இப்போ அசுரர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அசுரர்களுக்கு ஞானம் வேற குறைவாக இருக்குது. அப்போ ஞானத்திலையும் வலிமையிலையும் சிறந்த அசுரர்கள் விளங்க வேண்டும். அதுக்கு நல்ல கணவனிடம் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அசுரர்கள் நல்ல கணவனிடம் ஞானியர்களிடம் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே சிறந்த ஞானி தேவர்களுக்கெல்லாம் உருவாக விளங்கக்கூடிய அளவிற்கு சிறந்த ஞானியாக விளங்குபவர் காசிபர். அதனால் மாயைகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ எப்படி மயக்குவியோ ஏது மயக்குவியோ எனக்கு தெரியாது. நீ போயிட்டு காசிப முனிவரை மயக்கி அவரை திருமணம் செய்து அவரிடம் உன்னால் எத்தனை பிள்ளைகளை பெற முடியுமோ அத்தனை பிள்ளைகளை பெற்றுன்னு வரணும். பெறுவது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு எல்லா கலைகளையும் கற்று கல்விகளையெல்லாம் போதித்து தவம் இயற்றக்கூடிய வல்லமையை கொடுத்து யாகம் வளர்த்தக்கூடிய அந்த நெறிகளையெல்லாம் வேதங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நீ அழைச்சிக்கின்னு வா அப்படின்னு ஒரு கட்டளை இடுகின்றார். மாயாதேவியும் அதே மாதிரியே காசிப முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்லுகின்றார். காசிப முனிவர் சிவசிந்தனையிலே தவம் இருப்பதற்கு அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ காசிபருடைய தவத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையை மாற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சிந்தனை செய்து இதுவரையிலும் பிரம்மாவாலே படைக்கப்படாத பேரழகு. பிரம்மா அழகாக படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நாம் என்ன பண்ணுவோம், பிரம்மன் படைத்ததிலே நீதாண்டாமா அழகு அப்படின்னு சில பெண்களை நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பிரம்மா படைத்த அழகில் யாருமே இல்லாத அளவுக்கு பேரழகு. அந்த மாதிரியான ஒரு உருவை எடுத்துக்கொண்டு அந்த அம்மா போகிறாங்க. காசிப முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. முனிவர் குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணுறதுக்காக தயார் பண்ணின்னு இருக்கிறாரு. அவர் போயிட்டு நீராடி விட்டு வரும்போது பார்த்தா அந்த தவசாலையை சுற்றி பேரழகு வாய்ந்த ஒரு பூங்கா உருவாகியிருக்கு, சோலைகள் உருவாகி இருக்கிறது. ரொம்ப மாயத்தில் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சுற்றி அந்த மலை செய்குன்று என்று சொல்லக்கூடிய செய்குன்றுகள், உட்கார்ந்து பேசுறதுக்கான மேடைகள், பந்தல்கள், முத்து பந்தல்கள் இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சு
அவங்க ஒரு மாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் அவர் காசிபர் அவருடைய தவசாலைக்கு வரார். பார்த்தாக்கா எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. யார் இந்த வேலையை செய்திருக்காங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி குடிலானது தவக்குடியில் ஒரே ஒரு குடில் மட்டும் காட்டில் இருக்கும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு பேரழகு வாய்ந்த ஒரு பூந்தோட்டம்லாம் பக்கத்தில் கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்கு. இது யார் உருவாக்குனது அப்படின்னு அவர் சிந்தனை செய்கின்றார். இந்த அளவிலே நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு அந்த அம்மா ரெடியாக இருந்தாங்க. இப்போ காசிப முனிவர் அங்கே வர்றாரு. இந்த தோட்டத்தை எல்லாம் யார் உருவாக்குனது, எதுக்காக உருவாக்குனாங்க, திடீர்னு எப்படி வந்தது, இதையெல்லாம் அவர் யோசனை செய்கின்றார். பார்த்துட்டு இது ஆராய வேண்டிய ஒன்று, இது ஆராய வேண்டிய ஒன்று, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதா என்னான்னு தெரியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. சிவசிந்தனையில் இருப்பது என்பது தன்னுடைய உரமான எண்ணத்திலிருந்து சிவனை மட்டுமே நினைக்கக்கூடிய எண்ணம், அதான் உரமான சிந்தனை. காசிப முனிவர் அவ்வளோ சீக்கிரத்தில் மனம் மாற மாட்டார். சிவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர் கொண்டு எப்பொழுதும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு தவம் இயற்றக்கூடிய காசிப முனிவர் உள்ள நுழைகிறார். பார்த்துட்டு இது என்ன அதிசயம் என்று அதிசயித்து நிற்கிறார். பார்த்துட்டு அதிசயத்தாலும் இந்த மாயை தான் நமக்கு வளைவிரிப்பதற்காகத்தான் இந்த செயலை செய்திருக்கிறாள் அப்படின்றத அவர் உணரலை, நினைச்சு பார்க்கல. நமக்கெல்லாம் ஒரு பெண் இந்த மாதிரி காதல் வலை வீசுவா அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கல. நினைச்சு பார்க்க இந்த தோட்டம் எப்படி வந்தது அப்படின்றத மட்டும்தான் அவர் நினைக்கிறார். யார் பாது, யாரு யார் இந்த தோட்டத்தை உருவாக்குனது, சுத்தி சுத்தி கூப்பிடுறார். யாரும் வரல, யாரும் இல்லை. தேடி பார்க்குறார், யாரும் கண்ணுக்கு தெரியல. உருவாக்குனது யாரு? மாயை. அவன் மறைஞ்சிருக்கிறான். இவர் என்னதான் பண்றார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாள். ஏன்னா மாயைக்கு மாயமாக மாறக்கூடிய வித்தையை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். வேணா நீ வெளிப்படுத்தலாம், நீ நினைச்சா உன்னை பார்க்கலாம், நீ நினைக்கலன்னா உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அந்த மாதிரியான மந்திரங்களை எல்லாம் சுக்கராச்சாரியார் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரையும் பார்க்கல. இருந்தாலும் சிவபெருமானுடைய திருவருளால் நாம் சிவனடியாராக இருக்கிறவங்க, சிவபெருமானை வணங்குபவர்கள் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போ சிவபெருமானை வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நாம் நம்மையும் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறோம், நம்முடைய செயலையும் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறோம். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம், திருக்கோயிலூர் வட்டம், ஆற்காடுன்னு ஒரு கிராமம், ஆயந்தூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த ஊரில் ஒரு சிவாலயம் இருக்குது. அங்கே இன்னைக்கு மண்டலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இன்னைக்கு குடமுழுக்கு முடிஞ்சு மண்டலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஐயா ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் வாங்க, மண்டலாபிஷேகம் நடக்குது, நீங்கள் கலந்துங்க அவசியமாக அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் வந்துடலாம். ஆனால் நான் ஏன் செயல்பாட்டில் நான் இல்லை. நான் எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இயக்கிறவன் அவன். அதனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படுதல் என்பது என்னால் முடியாது. அவர் வாய்ப்பு கொடுத்தா வர்றேன், இல்லைன்னா அவர் என்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ அன்னைக்கு வரேன்.
திருக்கோயிலூர் போகிற ரோட்டில் ஆயந்தூர்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து உள்ள 4 கிலோமீட்டர். இந்த நாடகம் போடுற விளம்பரத்தை பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் எதனா வந்து இலவசமாக செய்ய முடியுமான்னு கேட்டார். என்னால் இலவசமாலாம் செய்ய முடியாது, ஏற்கனவே நாம் ஆண்டியும் போண்டியுமாகிறோம். அதனால் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா மீதியை நாங்கள் போட்டு செய்வோம் அப்படின்றதுக்கு. அதே சமயத்தில் அங்கே சாமி எழுந்தருள் இருக்கிறார், புதுசாக எழுந்தருள் இருக்கிறார்ன்றதுனால அதை கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காகவே போனேன். 7 மணிக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு 7 மணிக்கு வண்டியை பிடிச்சி 8:30 மணிக்கு 9 மணிக்கு அங்கே போனேன். போய் பார்த்தேன், சாமி ரொம்ப திருப்தியாக இருக்குது, அழகாக இருக்கிறார், என்னை ஆட்கொண்டார், என்னுடைய உள்ளத்தை அவர் கவர்ந்துட்டார். அதனால் என்ன பண்ணேன், அவர் பேரில் ஒரு பதிகம் பாடியாச்சு. வழக்கமாக எந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுறேனோ அந்த கோயிலுக்கு மட்டும்தான் பாடுறது என்னுடைய வழக்கம். எல்லா சிவன் கோயிலுக்கும் என்னால் பாட முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. நான் ஒரே பெரிய பாடகரும் கிடையாது, பெரிய புலவரும் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு பதிகம் பாடு, ஒரு பதிகம் பாடு, பதிகம் பாடுன்னு உணர்த்தினே இருக்கிறார். சரி, அந்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கி ஒரு பதிகம் பாடியாச்சு. பாடிட்டு என்ன பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். நேற்று மதியம் அனுப்பினேன் அவருக்கு. அனுப்பிட்டு நாளைக்கு மண்டலாபிஷேகம் நடக்குது, மண்டலாபிஷேகத்தில் சாமி இந்த பதிகத்தை நீங்கள் வெளியிடணும். அப்போ அவர் என்ன சொல்றார், நீங்கள் தானே பாடினீங்க, நீங்கள் தான் வெளியிடணுன்னார். நான் வெளியிடுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது, பாடுறது மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் பாடிட்டேன். நீங்கள் மண்டலாபிஷேகத்துக்கு வெளியிட்டுடுங்க. என்னைக்கா ஒரு நாளைக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார். அன்னைக்கு வந்து நான் விளக்கம் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை சொற்பொழிவு இருக்குது. அதனால் பள்ளிக்கூடம் விட்டு என்னால் வர முடியாது, எனக்கு சொற்பொழிவு தான் முக்கியம். இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்மை சிவபெருமானிடம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கிடையாது. அதை தீர்மானிக்க வேண்டியவர் அவர். அவர் எந்த சூழலை நமக்கு கொடுக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன், காசிப முனிவர் சிவபக்தர், சிறந்த சிவபக்தர், சிவத்திலே தவத்திலே சிறந்தவர், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அப்படிப்பட்டவரை ஒரு அம்மா மயக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு, ஒரு சிவனடியார் திடீர்னு இப்படி ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார் அப்படின்னா அது சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சிவபெருமானை பொறுத்தளவில் எல்லா செயல்பாடுகளும் அவனுடைய வடிவமைப்பு, அவருடைய ஏற்கனவே பிளான் போட்டார். அந்த பிளானில் தான் நாம் ஓடினுக்கிறோம். அவர் அருளால் இப்போ பார்க்குறாரு, மறுபடியும் அந்த பூங்காவை பார்த்து மயங்குறாரு. இன்னும் அந்த பொண்ணை இன்னும் பார்க்கல, பொண்ணு இன்னும் தன்னை வெளி காட்டலை, பூங்காவை பார்த்து மயங்குறாரு. இவ்வளவு அழகான பூங்கா எப்படிடா வந்தது? ஒருவேளை சொர்க்கலோகம் தானா கீழே இறங்கி இங்கே வந்துடுச்சா? நான் அந்த அளவுக்கு தவம் பண்ணிட்டேனா? சாமி நான் வெயிலேருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பூங்காவை எனக்காக இறக்கி வச்சிட்டாரா அப்படின்னு வானிருந்து இழிந்ததோ அப்படின்னு மயங்குறார். தேவலோகத்தினுடைய இந்திரன் வந்து திடீர்னு வந்து எனக்காக இவ்வளோ பெரிய பூங்காவை அங்கே உருவாக்கிட்டானா? குபேரப்பட்டணத்திலேருந்து சிவபெருமான் குபேரனை அனுப்பி என்னுடைய பக்தன் அங்கே தனியாக காட்டில் தவம் செஞ்சுன்னு கிடக்கிறான், அவன் வெயிலில் வெந்து போய் கிடக்கிறான், மழையில் நனைஞ்சு போய் கிடக்கிறான், அவனுக்கு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பூங்காவை அமைச்சு கொடுன்னு குபேரனுக்கு கட்டளையிட்டு, ஏன்னா வெறும் பூங்கா மட்டும் கிடையாது, வசதியாகுது, எல்லாம் சுற்றி நவமணிகள் தொங்குகிறது, முத்து மாலைகள் தொங்குகிறது, வைர மாலை தொங்குது. பூங்காவில் ஏன்டா இந்த மாலையெல்லாம் தொங்க விட்டான்? அவ்வளோ வசதியாக இருக்கு. ஒருவேளை குபேரன் தான் வந்து நமக்காக இங்கே ஒரு பூங்காவை உருவாக்கினானா தெரியல. ஆதியோர் ஏனை நாடிழந்ததோ இதுவென்று இலை ஆணையார் உணர்கின்றேன் அழுங்குகின்றேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவரே பெரிய ஞானி.
அந்த ஞானியாகிய காசிபராலே இந்த பூங்கா எவ்வாறு வந்தது என்று கண்டுபிடிக்க முடியல, நான் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு வருந்துறார். இது வருத்தமானு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியலன்றது தான் வருத்தம். ஆனால் பூங்கா அழகாகுது, ஜாலியாகுது. இந்த மாதிரி பூங்கா வாழ்நாளில் அனுபவிச்சதே கிடையாது. 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் இட்டுன்னு போனாங்க கேரளாவுக்கு. அழகாக அங்கே இருக்கக்கூடிய ஒண்டர்லேண்டுக்கிட்டு போனாங்க. நல்ல சாப்பாடு. அப்போ நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்க வச்சாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க. நான் நினச்சேன், வாழ்நாளில் இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் சத்தியமாக நான் எடுத்து தங்க மாட்டேன். ஏன்னா அம்மாங்காசு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. நம்மகிட்ட காசு இல்லை, அப்பாற்பட்ட விஷயம், மனசு வராது. முதல்ல யாருக்கு தெரியும், முதலாளி கொடுத்தான், நம்ம தங்க சொன்னான், தங்கணும், அவ்வளோதான். ஒண்டர்லாவில் டிக்கெட் வாங்க மாட்டோம், பஸ்ஸில் இட்டு போனாங்க, பசங்க காசில் நம்மளை இட்டு போனாங்க, என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த இடத்துல காசிப முனிவருக்கு அவர் எந்த வேலையும் செய்யலை, மண் வெட்டி எடுத்து ஒரு சின்ன செடி கூட நடலை. ஆனால் தோட்டம் வந்துருக்கு, இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது, கொடுத்துருக்குறான், என்ஜாய் பண்ணு. ஆண்டவனாக கொடுத்துருக்குறான், தானாக வந்திருக்குது, அனுபவி போ. இது எல்லா சிவனடியாருக்கும் கிடைக்காது. நித்யானந்த மாதிரி புண்ணியம் செஞ்சவனுக்கு கிடைக்கும். என்ன ஐயா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே சிவனருள் தான். எல்லாமே சிவனருளாக பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. சில சூழ்ச்சிகளும் சிவனருளாலே நடக்கும். அது ஏன் அந்த சூழ்ச்சி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும். காசிப முனிவரையே மயக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாரு இல்லை, அது சிவனுக்கு தெரியாதா? அதனால தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறாரு, எல்லாமே சிவனுடைய திருவருளாக பார்க்கக்கூடியவர் காசிப முனிவர், எதுக்குமே மயங்காதவர். ஆனால் இந்த வசதியை பார்த்துட்டு மயங்குறார். இது எப்படி சிவனுடைய திருவுருளால் இந்த தோட்டமெல்லாம் வந்தது அப்படின்னு அதெல்லாம் பார்த்து மயங்குறுகின்றார். நான் சிவனடியார் என்பதனால சிவபெருமான்கிட்ட ஆதாயம் பெறுவதற்காக சிவனடியாருக்கு அருள் செய்தால், யார் அருள் செய்கிறார்களோ அவருக்கு சிவபெருமான் அருள் செய்வார். யாராவது ஒருத்தர் என் பையனுக்கு ஒரு நன்மையை செஞ்சால் நான் என்ன பண்ணுவேன், என் பையனுக்கு நீங்கள் இதை செஞ்சீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிவனடியாருக்கு எந்த தெய்வமாவது அருள் புரிந்தால் சிவபெருமான் அந்த தெய்வத்துக்கு அருள் புரிவார். அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு, பிரம்மா வந்து நமக்கு தோட்டத்தெல்லாம் உருவாக்கி கொடுத்தா பிரம்மாவுக்கு அருள் கிடைக்குன்னு நினச்சிக்கின்னு நமக்கு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தானோ அப்படின்னு நினைக்கிறார். நாரணன், அதுக்கடுத்தது நாரணன் செய்கையோ, ஒருவேளை திருமால் தான் நாம் சிவபக்தர் என்று சொல்லி நமக்கு இந்த தோட்டத்தை உருவாக்கினாரோ அப்படின்னு நினைக்கிறார். நாரணன் செய்கையோ அவர்க்கு நாடோனா பூரணன் செய்கையோ, ஒருவேளை திருமாலாலையும் கண்டுபிடிக்க முடியாத பெரும் பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் நம்முடைய பக்தன் காட்டில் கஷ்டப்பட்டு கிடக்கிறான், வசதி இல்லாமல் தவம் செய்கிறான், அவனுக்கு பெரிய வசதியை செய்து தரலான்னு சொல்லிட்டு அவனுடைய திருவருளால் தான் இந்த தோட்டம் உருவானதா என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு காரணம் எதுவும் தெரியலையே சாமி, ஆனால் என்னால் இதை நம்பாமல் இருக்க முடியல என்று கவலுறும் நெஞ்சினேன் புன்னெறி காணிடை புகுந்த எத்திரு. இந்த காடு மோசமான காடு, பாம்பு, பல்லி, அப்புறம் என்ன புலி, சிங்கம், கரடி, எது எந்த நேரத்தில் எப்போ வரும்னு தெரியாது. அந்த மாதிரியான இந்த காட்டில் இவ்வளவு அழகான தூய்மையான ஒரு சோலை வந்திருக்குது, எப்படின்னு தெரியலையே. நன்னெருக்கி ஏதுவோ, ஆனால் இந்த மாதிரியான சோலை திடீர்னு வந்தது, ஏதோ நல்லது நடக்க போகிறதா இல்லை ஏதோ விபரீதம் நடக்க போகிறதா தெரியாது. ஏன்னா அழகை பார்த்து டக்குன்னு மயங்கிடக்கூடாது.
கொட்டி கிடக்குதுன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா வலை விரிப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, அழகான வாசனை மிகுந்த கருவாட்டு துண்டை முள்ளுல மாட்டி எலிக்கு பொறி வைப்பான். எலி பார்க்கும் எவ்வளவு அருமையான கருவாட்டு வாசனையாகுது, அதையும் நமக்காக பொட்டியில் வச்சு பாதுகாத்து கொடுக்குறான், நான் போய் உட்காந்து நிதானமாக சாப்பிட்லாம் அப்படின்னு போய் அந்த பொரியில் இருக்கக்கூடிய கருவாடை சாப்பிட்டு மாட்டிக்குவார். இலவசமாக கிடைக்குதுன்னு மாட்டிக்க கூடாது. அதை தான் சொல்கிறாரு, இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, இதனால் நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா தெரியலையேன்னு அப்புறம் அதுக்கடுத்த ஒரு ஆய்வு சிந்தனையை அவர் செய்கிறார். தேர்கிறேன் எதுக்காக இந்த பூந்தோட்டம்லாம் இங்கே வந்ததுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவர் அடுத்த வருத்தத்தை அவர் சொல்கிறார், என்று இவை சொற்றவன் யாயதாயனும் நன்று. கடைசி ஒரு முடிவு வந்துட்டான். ஏன்னா நம்மளுடைய சக்திக்கு மீறி நடக்குது, அது எதுவா ஒன்று அழகாக இருக்குது இல்லை. இப்போ எலியாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடணும். மாட்டிக்கினார், வலையில் மாட்டிக்கினார், சாவ போகிறோம், சாவறதே சாவுறோம், அந்த கருவாடை தின்னுட்டு சாவும். புரியுதுங்களா? கடைசி கட்டத்துக்கு அந்த முடிவுக்கு வந்துடணும். மாட்டின்னு தான் மாட்டிக்கணும், சாவறதே சாவுறோம், கருவாடு நமக்கு கிடைக்காது வேணான்னு விட்டுட்டு சாவத்தக்கூடாது, கருவாட்டை தின்னுட்டு சாவும். மாட்டிக்கணும், என்ஜாய் பண்ணிட்டு சாவும். நிறைய பேர் நோயில் மாட்டிக்கணும், அதான் டே இன்னும் 10 நாளில் நீ சாவ போகிறடா அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கான், அவனை பார்த்தேன்னா இறங்கி அது இதுன்னு எதையும் விட மாட்டான், எல்லாத்தையும் பெறாய்வான். என்னடான்னு கேட்டேன், இன்னும் 10 நாளில் சாவ போகிறேன், அதனால் நான் எதையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் மாட்டு செலவு பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2000 உலகம் 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 உலகம் அழிய போகுதுறான்னா, அவ்வளோதான். இது வரையிலும் உண்டியில் போட்ட காசை எடுக்காதவன்லாம் உடச்சி செலவு பண்ணான், பேங்கில் போட்ட காசை தொடாதவன்லாம் எடுத்து செலவு பண்ணான், மூட்டை முடிச்சு போட்டு பானையில் மூடி வச்சவன்லாம் எடுத்து செலவு பண்ணான். என்னடான்னு கேட்டான், 2000 உலகம் அழிய போகுது, நான் உயிரோடு இருக்க போகிறேன்னு தெரியாது, சாவறதுக்கு முன்னே அனுபவிச்சுட்டு சாவட்டுமே. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்முடைய காசிப முனிவர் இவ்வளோ பெரிய அழகான தோட்டம் வந்திருக்குது, இது நன்மைக்கா தீமைக்கான்னு தெரியல. தெரியாத போது என்ன பண்ண, ஆண்டவன் இது சித்தம் போ வந்துக்குது அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நல்லதோ தீயதோ அவனருளாளி, அதை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை ஏற்றணும். இது எது நிகழ்ந்தாலும் நல்லது. இறைவனுடைய சிவபெருமானுடைய நாம சிவபெருமான்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்ட பிற்பாடு நமக்கு என்ன நேர்கிறதோ, என்ன சிவபெருமான் நமக்கு தருகின்றாரோ அதை நாம் சந்தேகப்படக்கூடாது. நல்ல அழகான வார்த்தை. நாம் நம்மை சிவபெருமானிடம் ஒப்படைத்த பிறகு நமக்கு என்ன நேர்கிறதோ, நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நாம் சிவபெருமானுடைய திருவருளை வைத்து சந்தேகப்படக்கூடாது. அதனால தப்பு அவனுடைய அருளால் கிடைச்சிருக்கு. எதுவோ நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு. இப்போ அந்த பூங்காவலுடைய தன்னுடைய மனதை செலுத்தவில்லை. நம்ம வேலை என்ன? தவம் செய்யுது, ஓம் நமச்சிவாய சொல்லணும், டேய் சிவஞானம் என்ன அழகாக இருந்தாலும் கண்டுக்காத, உன் வேலை என்னது? தவம் செய்யறது, மரியாதையாக போய் தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூங்காவில் மனதை பறி கொடுத்தாரு பாரு, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டார். கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் வேலை என்னது? தவம் பண்ணுறது. இப்போ தவம் பண்ணலான்னு போகிறாரு. என்ன பண்ணுறாங்க பாருங்க. தெற்றன தன் மனம் தேற்றி, தெளிவாக தன்னுடைய மனதை தேற்றி. ஏன்னா மாயைகள் நமக்கு வலை விரிக்கும், அந்த வலையில் நாம் விழக்கூடாது. போகும்போதே கூப்பிடுவான். டூருக்கு போனால், கடத்தருக்கு போனால் ஒருத்தன் என்ன பண்ணுவான், வாயில் விசில வச்சு பீன்னு ஊதுவான். அதை நாம் பார்த்தோன்னே இதை வாங்கணும்னு ஆசையாக இருக்கும்.
ஒரு பொம்மை தடன்னு ஆடும், வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஒருத்தன் கூப்பிடுவான், இந்தா ஸ்வீட்டு தரேன் வச்சுக்கோ, சும்மா தான் காசெல்லாம் தரேன், எனக்கு வேணான்னுவான், சும்மா தான் வாங்கி சும்மா சாப்பிட்டு போ அப்படின்னு ஒரு உண்டை தருவான், வாங்கி வாயில் போடுவான். அப்படி போயிட்டு நல்லா இருக்குது ஒரு 1/4 கிலோ கூட நாம் திரும்பி வந்துடுவோம். அதனால் இதை நாம் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சிவன்பாடு சிந்தனையை செலுத்துகிறார். மாயை பார்த்துனே இருக்கிறார். இந்த பூங்காவை பார்த்து இந்த மனுஷன் மயங்கலை. அடுத்த ஸ்டெப்பு நாம் அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த என்ன கட்டம், லேசாக என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மரத்தில் சாஞ்சிக்கின்னு காலில் கொலுசை மாட்டின்னு அந்த காலில் இருக்கிற கொலுசை லேசாக அப்படி தட்டுறா, ஜல் ஜல்லுன்றான். இவர் காதில் கேட்குது. இந்த காட்டில் இதுவரையிலும் எந்த பொண்ணையுமே பார்த்தது கிடையாது, எவளுமே இந்த காட்டுக்கு வரமாட்டாளுங்க. ஆனால் ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. இது எங்கே இருந்து வந்தது? இல்லை நம்ம காதில் ஏதோ பிரமையா தெரியல. நாள் சுற்றியும் முத்தியும் பார்க்குறாரு. பார்த்தாக்கா ஒரு பெண்ணு மட்டும் அழகாக நின்றுன்னு அப்படியே நளினமாக நின்றுன்னு அப்படியே பார்க்குறான். ஏய் பொண்ணுடா. திடீர்னு அவருக்கே ஒரு ஆச்சரியம். பொண்ணு மட்டும் கிடையாது, அழகான பொண்ணு வேற. அவளை நோக்கினான். யாரு? நான்முகன் காதலன். நான்முகன் காதலன்னா பிரம்மாவனுடைய காதலன். யாரு? காசிப முனிவர். காசிப முனிவர் எப்படி பிரம்மாவுக்கு காதலனாக மாறுவான்? ஏன்னா காசிப முனிவர் பிரம்மாவனுடைய பையன். பிரம்மாவனுடைய பையன்தான் காசிப முனிவர். அவர் என்ன பண்ணுறாரு, நீ போய் காட்டில் போய் தவம் செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெறு. ஏன் பிரம்மா அப்பன் தானே, எல்லாம் அருளெல்லாம் கொடுக்கலாம்ல. சிவபெருமான் அளவுக்கு அருளை கொடுக்க முடியாது. பிரம்மாவுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறவர் சிவபெருமான் தான். அதனால் சிவனுடைய அருளை பெறுவதற்கு தான் பிரம்மா அனுப்புகிறார். அதனால் பிரம்மாவின் காதலன் பிரம்மாவனுடைய மகனாகிய காசிபன் நோக்கினான். அந்த பொண்ணை பார்க்குறான். திடீர்னு ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றுட்டான். இவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு. இன்னாதான் தவஞானியாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் தவஞானியாக இருந்தாலும், என்னதான் இல்லறத்தை மறந்தவனாக இருந்தாலும், என்னதான் நான் பெண்ணை ஏறெடுத்தே பார்க்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தாலும், அழகான பொண்ணு இருந்ததுன்னா ஒரு முறை பார்ப்பாங்க. வேற வழி கிடையாது. ஒரு முறை பார்ப்பான் தான். பார்த்துட்டு அந்த அழகில் மயங்குவான் தான். ஏன்னா அது அழகு. அழகு அப்படின்னா மயக்க செய்யும் தான், மயங்குறார் தான். அதுக்கப்புறமும் அதில் விழர்த்து இல்லையான்னு தான் அறிவு முடிவு பண்ணும். சென்ற இடத்தால் தீதொருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு. ஒரு அறிவு என்பது என்ன பண்ணுங்கன்னா, மனசு குரங்கு மாதிரி அலையும், தாறுமாறாக அலையும். இது வேணும் அது வேணும் இது வேணும்னு அலையும். அறிவு தான் என்ன பண்ணணும், தட்டி பார்க்காத தப்பு, கேட்காத தப்பு, பேசாத தப்பு, அறிவு சொல்லணும். தவறானவற்றை பார்க்காதே, தவறானவற்றை கேட்காதே, தவறானவற்றை பேசாதே, அறிவு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் நடக்கும். ஒன்று நம்மை மயக்கி கொண்டு தான் இருக்கும். மயங்காது இருப்பது தான் அறிவு. இந்த காட்டில், யாரும் இல்லாத காட்டில் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா தன்னந்தனியாக வந்து நின்று நமக்கு போஸ் கொடுத்துன்னு இருக்கிறாளே, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லா புரிஞ்சு, எவ்வளோ அருமையாக ஆசனம் பண்ணுறாரு பார். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? சூழ்ச்சி ஏது? இதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன? இதை முதல்ல ஆய்வு செய்யணும். ஏன் இவ இங்கே வந்தா? இவ யாரு? இந்த தோட்டம்லாம் எப்படி வந்தது? ஒருவேளை இவ தான் உருவாக்கினாளா? இதெல்லாம் சிந்திக்கிறார். ஒரு பொண்ணு போய் எப்படி இவ்வளோ தோட்டத்தை இவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ண முடியும்? இல்லை இல்லை, இது எப்படியோ தோட்டம் வந்துடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு எப்படியோ வந்துக்கிறான். இவ ஏன் இங்கே வந்தா? ஒருவேளை ஆபத்து எவனா ஒருத்தன் நிறுத்தின்னு வந்து காப்பாற்றுங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாளா? தெரியாது. ஏன்னா எப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் இல்லை, அம்மா அப்பாலாம் இருந்து தொலைஞ்சி போய் இது போக்க இடம் தெரியாமல் வீடு ஏதோ குடிச்ச ஒன்று தெரியுது,
இங்கே போனால் நம்மளை காப்பாற்றிக்கலான்னு தஞ்சம் தேடி வந்திருக்காளா தெரியாது. அதனால சரி, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசலை, மாமோய் கூப்பிடல, ஏங்க கூப்பிடல. அதனால நமக்கும் ஏங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது எனக்கு உதவி செய்யுங்க கத்தலை. அது மட்டும் ஏதோ ஒய்யாரமாக உக்காந்துன்னு நின்றுக்கின்னு போஸ் கொடுத்துன்னு கிடக்குது. அது வேலையை அது பார்க்கட்டும், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நம்ம வேலை சிவபெருமானுக்கு நோக்கி தவம் செய்யும். அதனால் இப்போ நாம் நம சிவாய சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படி லேசாக திரும்புகிறார். மறுபடியும் ஜல்லு ஜல்லுன்னு என்னடா பெரிய தொல்லையாக போச்சு. நம சிவாயன்னு சிவம்பக்கம் திரும்பும்போது இந்த மாயையானது நம்மை மயக்குகிறது. கந்த புராணம் இதுதான் சொல்லுது. அங்கே இருக்கிறது மாயை என்ற ஒரு பொண்ணு கிடையாது, அங்கே இருப்பது காசிப முனிவர் கிடையாது. காசிப முனிவர் தான் நாம, அந்த பொண்ணு தான் மாயை. ஒரு புராணம் சொல்லுகிறது என்றால் கதாபாத்திரங்கள் தான் வேறுபடுதே தவிர அந்தந்த கதாபாத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கை நிகழ்வை சொல்லி கொண்டிருப்பவை. அந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாயை நம்மை மயக்கும். நாம் போவோம், என்ன பண்ணுவோன்னு கேட்டால் கடைக்கு போய் ஒரே ஒரு பொருள் வாங்கலான்னு போவோம். இது நடக்கிறது நிறைய நடக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுக்கு அலங்கார கடைக்கு போகிறேன், நாடகத்துக்கு போகிறேன். நான் 40 ரூபாய்க்கு ஏதோ ஒரு இது கை பின்னு ஏதோ ஒன்று வேணும் நாடகத்துக்கு போடுறதுக்கு போனேன். 40 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் இது நல்லா இருக்குதே, இது எவ்வளோ, 1200 சரி ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்க. இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது 2000 ரூபா, ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்க. இப்படியா பார்த்து 12,000க்கு பொருள் வாங்கின்னு வரேன். நான் போனது வெறும் 40 ரூபாய்க்கு பொருள் வாங்க போனேன் நாடகத்துக்கு. ஆனால் ஒவ்வொரு வேஷத்துக்கு இது தேவைப்படும் அது தேவைப்படும் 12,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் நம்முடைய அறிவை மயக்குகிறது. அங்கே இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய அறிவை மயக்குகிறது. காசு இருப்பதனால தான் மயங்குறோம். இங்கே இல்லைன்னு வச்சுக்கா, என்னதான் பெரிய இதுவாக இருந்தாலும் சாமி இங்கே இல்லை, நான் வர்றேன், கொஞ்சோண்டு இது இனிப்பு வாங்கிக்கிங்க, நல்லா தான் இது, 1/4 கிலோ வேணுமா 1 கிலோ வேணுமா, வாங்கலாம் தான், என்கிட்ட இல்லை, வர்றேன். 100 கிராம் வாங்கிக்க, இல்லையா வேணாம் வர்றேன். அப்போ மாயை என்பது நம்மை மயக்கி கொண்டுதான் இருக்கும். நாம் தான் அதிலிருந்து என்ன பண்ணணும், நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த பாடம் தான் கந்த புராணம் அங்கே சொல்லுது. இந்த பொண்ணு ஒருவேளை அந்த தாமரை, வெள்ளை தாமரையிலிருந்து வந்த சரஸ்வதியோ, அதுதான் மார்வேஷத்தில் இங்கே வந்திருக்குதோ அப்படின்னு ஒரு கணம். ஒருவேளை பொன்னம் கொள்பாவையோ, திருமகள், பொண்ணுக்கெல்லாம் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாகிய திருமகள் தானோ இங்கே வந்திருக்கிறது பார்க்குறார். இல்லை, அது கூட கிடையாது. அப்புறம் அண்டர்தம் அணங்குகொள், தேவலோகத்துக்கெல்லாம் பேரழகியாக விளங்கக்கூடிய திலோத்தமை என்று சொல்லக்கூடிய அந்த பேரழகியோ அப்படின்னு பார்க்குறார். இல்லை, அதை விட அழகு. தேவலோகத்து பேரழகி திலோத்தமை, அந்த திலோத்தமையை விட இது அழகு. அப்போ திலோத்தமை இது கிடையாது, இல்லை. அப்புறம் அன்னரை கண்டறிவேன் எனை, யாருன்னு தெரியல, போய் தான் பார்ப்போம். இப்போதான் மாட்டுறாரு அவர், நல்லா புரிஞ்சுங்க. இதுவரையிலும் எச்சரிக்கையாக இருந்தார், இப்போதான் என்ன பண்ணுறாரு, இது சரஸ்வதியா இல்லை திருமகளா கிடையாது, தேவலோகத்து பேரழகியா இல்லை, இதெல்லாம் கிடையாது. அன்னரை கண்டறிவேன், இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சரஸ்வதியை பார்த்துருக்குறேன், மகாலட்சுமியை பார்த்துருக்குறேன், திலோத்தமை என்ற பெண்ணை பார்த்துருக்குறேன், அதுக்கெல்லாம் நான் மயங்குற ஆள் கிடையாது. ஆனால் இது அது கிடையாது, வேற, அதை தாண்டி வேற. அதனால் பெற்று என்னது, காதல் பூட்டிய ஒன்றொடி, அவ பார்வையில் ஏதோ காதல் தெரியுது, நம்மளை சாதாரணமாக பார்க்கல, காதலோடு பார்க்குறான். அதனால் அப்படியே ஒரு பாட்டு பாடுறார்,
நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ. அப்ப இந்த பாட்டு இல்லையா? அவர் பாடின பாட்டு எனக்கு தெரியாது. இதை யாருன்னு பார்த்துட்டு தான் நாம தவம் செய்ய போகணும். இப்ப பாரு, தவம் செய்யறதை நிறுத்திட்டாரா? யாருன்னு பார்க்கணும்னு போறாரு. அதுதான் சேயிரம் கமல மேல் செம்மல் செய்கையால் ஆயவன் எண்ணில் இவ்வழகு பெற்றிடால். இது தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா படைச்சிருந்தான்னா இவ்வளவு அழகா படைச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும். அவங்க அப்பாவை பற்றி ஒரு டம்மியா நினைக்கிறார். ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட். என்ன மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டால், சிவஞானம் படம் வரைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலெல்லாம் முருகப்பெருமான் படம், விநாயகர் படம், மகாலட்சுமி படம் எல்லாம் வரைவேன். ஆனால் எனக்கு பிடிக்காது. நான் வரைகிற படம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்ச ஆர்டிஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. சிவஞானம் எவ்வளோ அழகாக படம் வரைஞ்சிருக்கான் பாரு. அந்த மாதிரி பிரம்மாவனுடைய மகன் காசிப்பன், அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான், இதை தாண்டி ஒரு அளவுக்கு எங்கள் அப்பன் படைக்க மாட்டான். ஆனால் எங்கள் அப்பன் பிரம்மா இந்த அளவுக்கு அழகாக படைக்கிறதுக்கு அவனுக்கு திறமை கிடையாது. இது வேற யாரோ படைச்சிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு டவுட்டு, படைக்கிறதுனா எங்கள் அப்பன் தானே படைக்கணும். ஆனால் அவனுக்கு இவ்வளோ அழகாக படைக்க தெரியாது. சொல்லிட்டு அடுத்த பாட்டில் சொல்கிறான், எங்கள் அப்பன் மட்டும் இவ்வளோ அழகாக படைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, இந்நேரம் அந்த பொண்ணு பின்னால் எங்கன்னா மறைஞ்சுன்னு இருப்பான். உண்மைதான் அது. நான் ஒரு படம் வரைஞ்சேன் அப்படின்னா ஓரமாக நின்று பார்ப்பேன், நல்லாகுதா, நல்லாதாங்க. ஒருத்தர் கூப்பிடுவார், என்ன பார்க்குற, படம் இங்கே நல்லாகுதான்னு பார்க்குறான். அதான் நல்லா தானே இருக்குது, அதையும் பார்த்துங்கடா போ அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த பிரம்மா படைச்சிருந்தா பிரம்மாவே சுற்றி கிடப்பான். பார்த்தேன் எங்கள் அப்பனை எங்கேயும் கண்ணில் காணோம். ரெண்டாவது உறுதியாக சொல்ல, நிச்சயமாக எங்கள் அப்பா இதை படைக்கலை. ஒன்று என்ன சொன்னார், இவ்வளோ அழகாக எங்கள் அப்பா படைக்க மாட்டான். படைச்சிருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான், இங்கே தான் எங்கேயாவது சுற்றின்னு இருப்பான், காணோம். அப்போ எங்கள் அப்பா இதை படைக்கலை, வேற யாரோ படைச்சிருக்கிறாங்க. அவரை அறிவு வேலை செய்யுது உள்ளேருந்து. இது ஏதோ மாயை தான் பெண்ணாக வந்திருக்குது அப்படின்னு அறிவு சொல்லிடுச்சு. ஆனால் அவர் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்முடைய அறிவு சொல்லிடும், டே இங்கே ஏதோ தப்பு நடக்குது போவாதடான்னு அறிவு சொல்லும், மனசு கேட்காது. இப்போ அவர் அறிவு சொல்லிடுச்சு, இது ஏதோ மாயை தான் நடக்குதுன்னு சொல்லிடுச்சு, மனசு கேட்கல. அது என்னதான் பார்ப்போம். அந்த பொண்ணு பார்வை பார்க்குறான், கட்டணா, இவ்வளோ கட்டணா எனக்கு தவமே செய்ய தேவை. அவன் என்ன நினைக்கிறான், இந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன்னா நான் தவம் செய்யவே மாட்டேன். நான் செஞ்ச தவம் தான் இந்த பொண்ணாக வந்திருக்குதோ தெரியல. ஒருவேளை நான் செஞ்ச தவத்துக்காக சாமி ஒரு பொண்ணை கொடுத்துருக்கிறாரோ தெரியல. என்னன்றதை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். போற்றி 6 எழுத்து மந்திரத்தை 6 முறை சொல்லி முருகப்பெருமானுடைய திருவுருளை பெறுவோம். ஓம் சரவண பவா. ஒரே முறையில் முடிச்சுக்கணும். அதுக்கடுத்து 5 எழுத்து மந்திரத்தை ஒரு முறை சொல்லிக்கிறோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானே, இந்த கந்தபுராண செய்தியை சிறிதேனும் செவிமடுத்தவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய இந்த ஆலயத்திலே என்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த வேண்டுதலை ஏற்று அவர்களுக்கு அன்புரிமாறு வேண்டுகின்றோம். போற்றுவோம். நம சிவாய.